ஓகே. ஸோ இப்போ ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு ட்ரை நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமை நீ ட்ரை பண்ணு. நான் பைத்தான்க்கு சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராமை நீ வந்து ட்ரை பண்ணு, அதில் எதாவது எரர் ஃபைன் பண்ணினா எனக்கு எக்ஸெப்ஷன் மாடியூலை ரன் பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ 1 செகண்ட். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணுறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரை பண்ணது, ஃபர்ஸ்ட் லைனில் வந்து எனக்கு எரர் இல்லை, பிரிண்ட் ஏ. இப்போ ஏ வந்து பிரிண்ட் பண்ணிடுது. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த லைன் செக் பண்ணுது. அடுத்த லைன் செக் பண்ணுறப்போ ஏ பார் பி, பியில் வந்து 0 இருக்கு. அப்போ இது வந்து ஒரு 0 டிவிஷன் எரர், என்னால் ட்ரை பண்ண முடியாது, அதாவது எரர் இருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணிருக்கு. ஸோ இப்போ எரர் இருக்குன்னு ஃபைன் பண்ணுறப்போ அடுத்து எங்கே வரும், இப்போ ட்ரை பிளாக்ல எரர்னு இருந்துச்சுன்னா அடுத்து எக்ஸெப்ஷன் பிளாக் வரும். எக்ஸெப்ஷன் பிளாக் வருது. அண்ட் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பிரிண்ட் சம்திங் இஸ் ராங்னு கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ராங்குங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஓகே, சம்திங் இஸ் ராங்னு பிரிண்ட் ஆகும். எப்பெல்லாம் வந்து ட்ரை பிளாக்ல எரர் இருக்கோ அப்பெல்லாம் வந்து எனக்கு எக்ஸெப்ஷன் பிளாக் ரன் ஆகும். ஓகே. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எந்த லைன்ல ட்ரை பிளாக்ல எரர் வருதோ அதுக்கு முந்தின லைன் வரைக்கும் எனக்கு ட்ரை பிளாக்ல ரன் ஆகும். எந்த லைன்ல எரர் வருதோ அந்த லைனுக்கு அப்புறம் தான் ரன் ஆகாது. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ எக்ஸெப்ஷன் கொடுத்தாச்சு, சம்திங் இஸ் ராங் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன எரர்னு தெரியணும்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க எக்ஸெப்ஷன் ஒரு கீயை யூஸ் பண்ணலாம். எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த காப்பி பண்ணி இங்க கமா போட்டு பேஸ்ட் பண்ணலாம். இப்ப எனக்கு என்ன கிடைக்கும், ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, நான் இப்போ எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டேன். இது ஒரு கிளாஸ். அண்ட் இந்த கிளாஸை வந்து நான் ஏதோ ஒரு நேம் வச்சு தான் இங்கே நான் கால் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் எக்ஸெப்ஷனுங்கிற கீ இங்கே பிரிண்ட் ஆச்சு. அண்ட் நான் இப்போ வந்து அஸ்ங்கிறது என்ன, எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டேன். எக்ஸெப்ட்ங்கிற பிளாக், அதில் எக்ஸெப்ஷன் எடுக்கிறேன். என்ன எக்ஸெப்ஷன் வந்து எனக்கு வருது, எக்ஸெப்ஷன் மீன்ஸ் எரர். என்ன எரர் வந்து எனக்கு வருது அப்படிங்கிறத நான் இங்கே எடுக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு பேர் வந்து நான் ஈன்னு கொடுக்குறேன். நீங்கள் ஏன்னு கூட கொடுக்கலாம், எந்த பேர் வேணா கொடுத்துக்கலாம். நீங்கள் அதை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன எரர் வந்திருக்கு, சம்திங் இஸ் ராங் டிவிஷன் பை 0ங்கிறது வந்து எரர். நான் எரர் மெசேஜ்னா என்னன்னு கொடுக்குறேன். ஸோ சம்திங் இஸ் ராங், எரர் மெசேஜ் இஸ் டிவிஷன் பை 0. டிவிஷன் பை 0ங்கிறது என்னது, அதோட எரர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னே எனக்கு எரர் கிடைச்சிடும். சரி, ஓகே. இப்போ எரர் கிடைச்சிருச்சு. நான் ட்ரை பண்ணிட்டேன், எக்ஸெப்ஷன் பண்ணிட்டேன், எரர் என்னங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேயா? இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை கான்செப்டா நான் வந்து ஏதோ ஒரு டேட்டாபேஸ் கூட லிங்க் போட்டவோ இல்லை ஃபைல் ஹேண்ட்லிங்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணவோ தான் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி போடுறேன். இதே கோடிங் தான் நான் எடிட் பண்ண போறேன். இங்க என்ன பண்றேன்னா,
நம்ம ஒரு SQL ஓப்பன் பண்றதுக்கு பதிலா நான் பிரிண்ட் ரிசோர்ஸ் ஓப்பனுங்கிற ஒரு லைன் கொடுக்குறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு டேட்டாபேஸையோ அண்ட் ஏதோ ஒரு ஃபைல்லையோ ஓப்பன் பண்றோம். அதுதான் நான் பிரிண்ட் ரிசோர்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணும், நான் ஓப்பன் பண்ணிட்டேன், அதை நான் க்ளோஸ் பண்ணும் இல்லையா, ரிசோர்ஸ் ஓப்பன் வந்துருச்சு. அண்ட் இங்க ஈக்குவல் 10 வந்து 0 வந்து நான் 10 மாத்திட்டேன். ஓகே, ஏவை எடுத்துடலாம். ரிசோர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் அந்த ரிசோர்ஸ் நான் க்ளோஸ் பண்ணும் இல்லையா, அதுக்கு நான் இது எங்கேயோ ஒரு பக்கம் கொடுக்கணும். சரியா, அப்போ ரிசோர்ஸ் க்ளோஸ்ங்கிறத இங்கே கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ நான் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணாம விட்டேன்னா இடையில ஏதாச்சும் யாராவது ரன் பண்ணி விட்டாங்க, இல்லை ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் டெலீட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரிசோர்ஸை க்ளோஸ் பண்ணோம். நான் இங்கே க்ளோஸ்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே நான் க்ளோஸ்னு கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ரிசோர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, ரிசல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு அண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ ட்ரை பேக் பிளாக் வந்து கரெக்டாக இருக்கனால அதில் ரன் ஆகி எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் இங்கே 0ன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது, ரிசோர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் சம்திங் இஸ் ராங் எரர் மெசேஜ் வந்து டிவிஷன் பை 0ன்னு வந்துருச்சு. ஆனால் எனக்கு ரிசோர்ஸ் இனிமேல் க்ளோஸ் ஆகலை. தெரியுதுங்களா, ரிசோர்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். ஒரு டேட்டாபேஸையோ இல்லை சர்வரையோ நான் ஓப்பன் பண்ணேன்னா அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். என்ன ஆயிடுச்சு, ரிசோர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் ரிசோர்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, இது இப்போ எக்ஸெப்ஷன் வந்ததுனால எனக்கு நான் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே எனக்கு வரணும்ல, இப்போ ட்ரைவில் 10 இருக்குன்னு, இது 10 இருக்குன்னா ரன் பண்ணோன்னா எனக்கு ரிசோர்ஸ் ஓப்பனு ஆன்சர் வந்துடும். இங்கே எரர் இருந்தால் தானே எக்ஸெப்ஷன் வரும், எரர் இல்லை, அப்போ எக்ஸெப்ஷன் வந்து எனக்கு வராது. இப்போ டேட்டாபேஸ் வந்து க்ளோஸ் ஆகாது. அண்ட் இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா 2 பக்கம் நீங்கள் இதவே கால் பண்ணி இங்கேயும் போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா. ஆனால் நமக்கு வந்து கஸ்டமைஸ் ஆகாது, டைம் அதிகமாகும். அண்ட் 2 பக்கம் நம்ம கொடுத்துருக்கனால லைன்ஸ் அதிகமாகும். இதுக்கு ஈஸி என்ன பண்ணலாம்னா, ஃபைனலி அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபைனலிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இது ஃபைனலிங்கிறது என்னன்னா, நீங்கள் ட்ரையில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, மிஸ்டேக் இல்லைனாலும் சரி, அந்த எக்ஸெப்ஷன் ரன் ஆனாலும் சரி, ரன் ஆகாட்டியும் சரி, ஃபைனலி ரன் ஆகும். ஓகே, இந்த ஃபைனலி ரன் ஆகிறதுக்கு இதுக்கு மேலே இருக்க 2க்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இது 2ம் ரன் ஆனாலும் ஆகலைனாலும் ஃபைனலி வந்து ரன் ஆகும். அப்போ என்ன ஆகும், ரிசோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ பாருங்க, ரிசோர்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சா. தென் இப்போ b = 0 நான் 10ன்னு மாத்துறேன். அப்பயும் ஆன்சர் பிரிண்ட் பண்ணிட்டு ரிசோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சரியா, இது வரைக்கும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அடுத்து நம்ம போவோம். எனக்கா டவுட் இருக்கா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதை பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலி இல்லாமல் எல்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே எல்ஸ் யூஸ் பண்ணோம்னா பிரிண்ட் தேங்க்யூன்னு கொடுக்குறேன்னு வைங்க. எல்ஸ் எப்போ வந்து ரன் ஆகும் அப்படின்னா, எப்பெல்லாம் ட்ரை பிளாக் வந்து ரன் ஆகுதோ, ட்ரை பிளாக் எரர் இல்லாமல் ரன் ஆகுதோ அப்பெல்லாம் எனக்கு எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரைல வந்து எரர் இருந்துச்சுன்னா எக்ஸெப்ஷன் பிளாக் ரன் ஆகும். சரியா, ட்ரை ரன் ஆனாலும் சரி, எக்ஸெப்ஷன் ரன் ஆனாலும் சரி, எனக்கு ஃபைனல் வந்து ரன் ஆகிட்டு தான் ஆகும். இந்த 2ல எது ரன் ஆனாலும் ரன் ஆகும். அண்ட் எல்ஸ் எப்போ ரன் ஆகும்னா, ட்ரைல வந்து எரரே இல்லாதப்போ மட்டும்தான் எல்ஸ் வந்து ரன் ஆகும். புரியுதா? நான் இதை ரன் பண்றேன், தேங்க்யூன்னு வந்துருச்சா. ஏன்னா ட்ரை பிளாக்ல வந்து எரர் இல்லை. 10 50ஆல் டிவைட் ஆகும் அண்ட் டிவைட் அண்ட் ஆன்சர் 5.0 நீங்க வந்துருச்சு. அண்ட் எல்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு தேங்க்யூ. அண்ட் ரிசோர்ஸ் க்ளோஸும் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபைனலி வந்து இது 2ல எது இருந்தாலும் பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் இங்க 0ன்னு கொடுக்குறேன். ரன் பண்றேன், ரிசோர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் சம்திங் இஸ் ராங், எரர் மெசேஜ் டிவிஷன் பை 0. ஓகே, இப்போ என்னாச்சு,
ரிசர்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகல. எல்ஸ் எப்பெல்லாம் பிரிண்ட் ஆகும்னா ட்ரை பிளாக் வந்து எப்பெல்லாம் எரர் இல்லாம ரன் ஆகுதோ அப்பெல்லாம் எல்ஸ் பிளாக் வந்து பிரிண்ட் ஆகும். எரரோட ரன் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக் வந்து பிரிண்ட் ஆகாது. சரி, ஓகே. இதுதான் இந்த 4 கீவேர்டுக்கும் இடையில இருக்க ரிலேஷன். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே, எஸ். ஸோ இந்த 4 பார்த்தீங்க. அண்ட் நான் எல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துடுறேன். சரியா, எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஸோ இங்கே வந்து என்னால் என்ன எரருக்கான மெசேஜ் என்னால் பாஸ் பண்ண முடியும். என்னன்னா, ஸோ இது கொடுத்தோம் 0 டிவிஷன் எரர். கரெக்டாக இப்போ எப்படின்னா, இப்போ 2 டிவைடட் பை 0னா எனக்கு 0 டிவிஷன் எரர் வரும். இந்த எரர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நமக்கு எரர் வர போகுது. சரியா, நான் இந்த இடத்துல இதை பாஸ் பண்ணுறேன் எக்ஸெப்ஷனில். இப்படி நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு எப்பெல்லாம் 0 டிவிஷன் எரர் வருதோ அப்பெல்லாம் இந்த மெசேஜ் வரும். என்ன பண்ணலாம், 0 is எனக்கு 0 டிவிஷன் எரர்னா போதும். இல்லைன்னா zero is not divided any numbers. So 0 is not divided any numbers. Okay, இது வந்து 0 டிவிஷன் எரர். சரியா, இப்போ a equal to input கொடுக்குறேன். இது வந்து நான் இன்டா கேட்குறேன். சரியா, கீழே நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. a equal to ஒரு இன்புட் வாங்குறேன், அதை நான் இன்டா கன்வெர்ட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ என்ன, இன்ட்டு. நான் இங்கே 1 கொடுக்கறதுக்கு பதிலாக 6 கொடுத்தேன்னு இல்லை, இது வந்து வேல்யூ எரர். சரியா, இது வந்து வேல்யூ எரர். ஸோ வேல்யூ எரர் இருக்கும், நம்ம இங்கே போட்டோம். இந்த மாதிரி எரர் டைப்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் நமக்கு தெரிஞ்ச எரர்ஸை வந்து நம்ம போட்டுடலாம். தெரியாத எரருக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் கொடுத்துடலாம். இன்புட் ப்ளஸ் இன்வேலிட்னு கொடுத்துட்டு இது பேரையும் நான் as ஆர்னு கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஆரை நான் இங்கே கால் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸெப்ஷன் போடுறேன். எனக்கு என்ன எரர்னே தெரியல அப்படின்னா, இப்போ வேல்யூ எரர்னா இது வரும். அண்ட் 0 டிவிஷன் எரர்னா 0 டிவைட் பண்ற அந்த இதெல்லாம் கனெக்ட் ஆயிடும். அண்ட் எனக்கு எந்த எரரும் தெரியல அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஆக்ஷன் கொடுத்து கொடுத்துட்றேன். அந்த ஈன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் எந்த பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இந்த பேர் அலைஸ் நேம் சொல்லுவாங்கல்ல, இந்த பேரை வந்து நான் கட்ட பேர் வச்சு கூப்பிட்ற மாதிரி நீங்க something went wrong. ஓகே, ஸோ சம்திங் went wrong கொடுத்துட்டேன். அண்ட் 0 டிவிஷன் எரராக இருந்தால் இந்த இது கிடைக்கும், அண்ட் வேல்யூ எரராக இருந்தால் இது கிடைக்கும், அண்ட் எக்ஸெப்ஷன் வேற ஏதாவது எரராக இருந்தால் எனக்கு இது கிடைக்கும். அண்ட் ஃபைனலி ரிசர்ச் க்ளோஸ்டு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து இந்த கோடிங். ஓகே, இப்போ நான் ட்ரைக்குள்ள வந்து அந்த 2 இன்புட் கொடுத்துருக்கேன். ஏ இன்டா கால் பண்ணுறேன், இன்புட் அண்ட் பி ரெண்டுமே நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ தான் எனக்கு இந்த 3 எரரையும் நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். கொடுத்துட்டு சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் 0 டிவிஷன் எரரா, 0 டிவிஷன் எரர் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் 10ன்னு கொடுக்குறேன். ரெண்டாவது இன்புட் கேட்குது, நான் 0ன்னு கொடுக்குறேன். 0ன்னு கொடுத்தேன்னா ரிசோர்ஸ் ஓப்பன் ஆகுது. 0 இஸ் நாட் டிவைடட் எனி நம்பர்ஸ்
ஓகே, அப்போ ஜீரோ இஸ் நாட் டிவைடட் எனி நம்பர்ஸ் ஏ. ஓ, இங்கே ஏ கால் பண்ணுறேன்னா அப்போ ஏவோட வேல்யூ இருந்துச்சு. நான் இங்கே என்ன பண்ணோம், ப்ளஸ் ஏன்னு கொடுத்தனா இப்போ கரெக்டாக போட்டு. ஸோ இப்போ இது ரன் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு இன்புட் கேட்குதா? ஃபஸ்ட்டு இன்புட்டில் நான் 10ன்னு கொடுக்குறேன் அண்ட் செகண்ட் இன்புட் நான் 0 கொடுக்குறேன். ஸோ எனக்கு எங்கே வந்திருக்கு அண்ட் 0ங்கிறதுனால 0 டிவிஷன் எரர்க்குள்ளே வந்துருச்சு. சரியா, 0 டிவிஷன் எரர்க்குள்ளே வந்துருச்சு. அண்ட் பிரிண்ட் 0 இஸ் நாட் டிவைடட் பை எனி நம்பர்ஸ். அண்ட் எரர் என்ன, டிவிஷன் பை 0. இதுதான் என்னோட எரர். ஓகே, இது புரிஞ்சா? அண்ட் இந்த எக்ஸெப்ஷன் எப்போ வேலையாகும்னா இந்த 2 எரரோ இல்லாத வேற ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். அடுத்து வேல்யூ எரரை செக் பண்ணிடும். அதோட ரன் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து 10ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜருக்கு பதிலாக ஆல்ஃபபெட் கொடுக்குறேன், ஏன்னு கொடுக்குறேன். என்ன ஆகும், எனக்கு செகண்ட் இதுக்குள்ளே போயிடுச்சு, எக்ஸெப்ஷன் வேல்யூ எரருக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு எரர்ஸும் தனித்தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சர்வர் நாட் கனெக்டட்னா அது ஒரு எரர், அந்த ஒரு எரரை வச்சு நீங்கள் அந்த ஒரு எரர் வந்துச்சுன்னா எனக்கு என்ன மெசேஜ் வரணும், அது என்ன இந்த இடத்துல நீங்கள் ப்ரோக்ராமே எழுதிக்கலாம். எக்ஸெப்ஷன் நான் சும்மா பிரிண்ட் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸெப்ஷனில் வந்து ப்ரோக்ராமே எழுதிக்கலாம். இந்த இடத்துல பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். சரி, இந்த இடத்துல நீங்கள் ப்ரோக்ராமே எழுத முடியும். A+B, B+C அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் லாஜிக் நார்மலாக நீங்கள் ப்ரோக்ராம் எழுத மாதிரி எக்ஸெப்ஷனில் எழுத முடியும். ஓகே, நான் சும்மா பிரிண்ட் மட்டும் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ இந்த வேல்யூ எரருக்குள்ள வந்துருச்சு. அண்ட் வேல்யூ எரர்ல என்ன, இன்புட் இஸ் இன்வேலிடு லிட்ரல் ஃபார், இது வந்து எரர். ஓகே, என்ன வருது, இன்வேலிடு அண்ட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10 ஏன்னு வருது. ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, நான் வந்து இன்ட் வேல்யூக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துட்டேன், அதனால எனக்கு வந்து இந்த வேல்யூ வரும். ஓகே, சரி, தென் நெக்ஸ்ட் அது வேல்யூ எரர்னால உள்ள போய் எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இங்கே ஏதாவது சின்டெக்ஸ் ஏதாவது மாற்றி கொடுக்குறேன்னு, நான் வந்து பிரிண்ட்டுக்கு வந்து இது கொடுக்காம இன்வேலிட் சின்டெக்ஸ்னு வந்துச்சா. இப்போ டிவிஷன் எரர் கொடுத்தாச்சு, வேல்யூ எரர் கொடுத்தாச்சு, அண்டு டைப் எரரை தான் கொண்டு போகும். ஏ இப்போ கொடுத்துட்டேன், ரன் பண்ணுறேன். Qன்னு கொடுத்துறேன் அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து 2ன்னு கொடுக்குறேன். சம்திங் வென் ராங்னு வருதா. இது ஏன் இப்படி வருதுன்னா, இங்கே நான் ஏ டிவைடட் பை பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இது வேல்யூ எரரும் கிடையாது, 0 டிவிஷன் எரரும் கிடையாது. நீங்கள் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு இன்டீஜரால் நான் வந்து டிவைட் பண்ணுறேன். தெரியுதா, ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அண்ட் ஏவோட இன்புட் வாங்கிட்டேன் அண்ட் பி வந்து இன்டீஜரு. ஸோ ரிசர்ச் ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ரிசர்ச் ஓப்பன் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். பிரிண்ட் ஆகிடுச்சு, ரிசர்ச் ஓப்பன் வரைக்கும் எனக்கு ரன் ஆகிருக்கும். அண்ட் இங்கே வர்றப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் நம்ம வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது. கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே செக் பண்ணுது 0 டிவிஷன் எரரான்னு, 0 டிவிஷன் எரர் கிடையாது. அண்ட் வேல்யூ எரரான்னு செக் பண்ணுது, வேல்யூ எரரும் கிடையாது. அப்போ அது ரெண்டும் இல்லாமல் வேற என்ன எரர் இருந்தாலும் இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ சம்திங் வென்ட் ராங், ரிசோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எரர் வைஸாகவும் நம்ம கொடுத்துக்க முடியும். என்னென்ன எரர் இருக்கோ அது தனித்தனியாக கால் பண்ணி, அண்ட் இப்போ சர்வர் கனெக்ட் ஆகலைன்னா சர்வர் நாட் ஃபவுண்டு, ஸோ யூ ஹாவ் டு டூ திஸ் திங்ஸ். ஆர் நெட்வொர்க் கனெக்ட் ஆகலைன்னு வைங்களேன், இப்போ அது ஃபைன் பண்ணி நெட்வொர்க் வந்து ஆஃப்ல இருக்குன்னு அதையும் மென்ஷன் பண்ணும். புரியுதா? நம்ம அப்ளிகேஷன் நிறைய அப்ளிகேஷனில் அதுவே மென்ஷன் பண்ணும் நெட்வொர்க் வந்து ஆஃப்ல இருக்கு அப்படி. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. என்ன பண்ணும், அப்ளிகேஷன் ஆன் ஆனனையும் செக் பண்ண ஆகணும், அவங்களோட க்ளவுட் சர்வரோட ஜாயின் பண்ணுறதுக்காக ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணும். அந்த ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுறப்போ நெட் இல்லை, அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் ட்ரையில் வந்து நெட்வொர்க் கனெக்ட் ஆகலை, தென் எக்ஸெப்ஷன் வரும். எக்ஸெப்ஷனில் என்னன்னு பார்ப்போம், நெட்வொர்க் ஆன் ஆகலையா இல்லை சர்வர் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ நெட்வொர்க் ஆன் ஆகலை அண்ட் நெட்வொர்க் ஆன் ஆகலை, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் நெட்வொர்க்னு நமக்கு மெசேஜ் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரை அண்ட் எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங்கோட கான்செப்ட். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? இல்லைங்க, இட்ஸ் கிளியர். ஓகே, ஸோ தென் இது ஒயில் லூப் அந்த மாதிரி இதுலேயும் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு காமிக்கவே ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி மட்டும் போடலாம். ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் கண்டினியூ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி போடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒயில் ட்ரூன்னு கொடுக்குறேன். அண்ட் ஒயில் ட்ரூன்னு கொடுக்குறப்போ நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிரேக் எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. பிரேக் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வெளியே வரும். ஓகே, ஸோ நம்ம அந்த லூப்பை கட் பண்ணணும்னா மட்டும்தான் பிரேக் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ட்ரை எனக்கு வந்து இந்த கான்செப்ட், இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னன்னா, எனக்கு இன்டீஜர் இன்புட் வர்ற வரைக்கும் லூப் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, இன்டீஜர் இன்புட் வந்துச்சுன்னா சிம்பிளாக தேங்க்யூ சொல்லிட்டு வெளியே வந்துடும், அவ்வளோதான். ரிசல்ட்டு ஒரு ஃபைலுக்குள்ள ஒயிலுக்கு மேலே ஒரு கிரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். ஆஸ்க் ஃபார் இன்ட். ஓகே, இங்கே ஒரு ஸ்பேஸ் விடணும், வச்சுட்டு இது கீழே ட்ரை பிளாக்குள்ள ரிசல்ட் ஈக்குவல் இன்டீஜர் இன்புட் உள்ள கோட்ஸ்குள்ள enter your value கொடுத்துட்டேன். தென் accept. என்ன பண்ணலாம், print. ஸோ எனக்கு வந்து அவங்க இன்டீஜர் டைப் பண்ணல அப்படின்னா எக்ஸெப்ஷன் வரும். இங்கே வந்து and this is not a integer code. Yeah. Then else state. இப்போ ட்ரை ரன் ஆயிடுச்சுன்னா எனக்கு else ரன் ஆயிடும். ஓகே, ஸோ else statement print thank you and final statement. ஃபைனல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்ஸில் வந்து தேங்க்யூ பிரிண்ட் ஆகிடும், அண்ட் ஃபைனலில் வந்து என்ன ரெண்டாலும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் ஹேஸ் எண்டட் போட்டுடலாம். ப்ரோக்ராம் இது எப்படி இந்த லைன் பிரிண்ட் ஆக தான் போகுது. ப்ரோக்ராம் ஹேஸ் எண்டட் போட்டோம். சரியா? இப்போ இதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். என்னென்னா, ஒயில் ட்ரூன்னு கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு இது கண்டினியூஸாக ரன் ஆக போகுது. ட்ரை பண்ணுது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்டர் யுவர் வேல்யூ, அது இன்டீஜர் இல்லைன்னா இங்கே வந்துடும் oops this is not as integer அண்ட் இங்கே வரும் ப்ரோக்ராம்ஸ் ஹேஸ் எண்டட். மறுபடியும் இங்கே வந்து இது ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. ஆனால் அப்படி ரன் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸெப்ஷன் வந்துருச்சு, நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும், ரிமைனிங் இருக்கிற இந்த இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் லூப்புக்கு வந்துடுமா? ஸோ இங்கே லூப்புக்கு வந்துடும். அப்போ
எனக்கு இங்கே ரிசல்ட் நான் தப்பாக கொடுத்தேன்னா எக்ஸெப்ஷன் வரும். ஓப்ஸ் திஸ் இஸ் நாட் அஸ் இன்டீஜர்னு. அண்ட் அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் இங்கே லூப் வரும், மறுபடியும் இன்புட் கேட்கும், அண்ட் மறுபடியும் இங்கே வரும். இந்த மாதிரி இந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது கீழே போகாது, எல் ஸ்டேட்மெண்ட்டே வராது கண்டினியூ கொடுத்துட்டோம்னா. புரிஞ்சா? அண்ட் அடுத்து இப்போ நான் ட்ரை பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் லூப்பை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும். அப்போ என்ன பண்ணுறேன், பிரேக் யூஸ் பண்ணுறேன். இங்கேங்கிறப்போ எனக்கு லூப் வந்து பிரேக் ஆயிரும். சரியா? ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு, ஏன்னா இங்கே நம்ம ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கோம், அப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். கால் பண்ணுறேன், என்டர் யுவர் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சா, நான் ஏன்னு கொடுக்குறேன். oops this is not a integer. ஓகே, ஸோ அந்த ஃபைனல் சொன்னேன் இல்லையா, நான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம வேணுங்கிற இடத்துல கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இடத்துல கொடுத்துக்கலாம். வேணாம் இல்லாத இடத்துல கொடுக்க வேணாம். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ டேக்ஸ் டைம். இன்னொரு ஷெல் ஓப்பன் பண்ணி போகும். ஸோ இதை கொடுத்துட்டேன், ஷிஃப்ட் என்டர். இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் யுவர் வேல்யூ கேட்குது, நான் வேல்யூ என்ன கொடுக்குறேன், ஏன்னு கொடுக்குறேன். ஸோ ஓப்ஸ் திஸ் இஸ் நாட் அ இன்டீஜர், அண்ட் மறுபடியும் எனக்கு வேல்யூ வந்துடும். எப்படி ரெண்டாவது புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இப்போ இங்கே வருது, ஒயில் வந்து ட்ரூவாக இருக்குது, அண்ட் ரிசல்ட் கேட்குது இன்டீரியர் வேல்யூன்னு. நான் இங்கே வந்து வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? வேல்யூ ஏன்னு கொடுக்குறேன். அப்புறம் ஸோ அது தப்பு தானே, இப்போ எனக்கு இன்ட் வேல்யூ வரணும், நான் வந்து ஏன்னு டெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டேன். அப்போ என்ன வரும், எக்ஸெப்ஷன் வரும். ட்ரை வேல்யூவில் வந்து எரர் இருந்துச்சுன்னா எக்ஸெப்ஷன் வரும். எக்ஸெப்ஷன் வந்துட்டு இங்கே oops this is not a integer அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகிட்டு கீழே வருது. நான் கண்டினியூங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த கண்டினியூ என்ன பண்ணும், அடுத்த இதுக்கு போக விடாது, தென் மறுபடியும் லூப்புக்கு மாற்றி விட்டு. எப்படி சொல்றதுன்னா, அடுத்த ஸ்டெப் போகாது, மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து வரும். அப்போ என்ன ஆகும், கண்டினியூங்கிறப்போ இங்கே வந்துடும், இந்த ஸ்டெப்ல இருந்து ரன் ஆகும், மறுபடியும் செக் பண்ணு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணிட்டேன். இதை காப்பி பண்ணி பேஸ்ட். ஸோ இப்போயே நான் ஏன்னு கொடுத்தேன்னா oops this is not integer, அண்ட் எத்தனை டைம் நான் இன்டீஜர்லாம் வேறு வேல்யூ கொடுக்குறோம் அத்தனை டைம் எனக்கு oops this is not integer பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போ நான் இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன்னா தேங்க்யூன்னு சொல்லி லூப் விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா நம்ம இங்கே பிரேக்குன்னு கொடுத்துட்டோம், எல்ஸை பிரேக் கொடுத்துட்டோம். ஓகே, சரி இதுக்கு புரிஞ்சா? நம்ம எல்ஸ் பிரேக் கொடுத்துட்டோம், அதனால லூப் விட்டு எனக்கு வெளியே வந்துருச்சு. இப்போ கொடுக்கலன்னா என்ன ஆகும், ரிப்பீட்டடாக எனக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும், இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். ஓகே, எனி டவுட்ஸ்? இல்லங்க, டவுட்ஸ் எதுவுமே இல்லை, கிளியரா இருக்கு. மத்தவங்க யாராவது கேக்குறதா? கேளுங்க சார். சொல்லுங்க. மல்டிபிள் எக்ஸெப்ட் யூஸ் பண்ண மாதிரி மல்டிபிள் ட்ரை யூஸ் பண்ண முடியுமா? மல்டிபிள் ட்ரை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, நம்ம இப்போ ஹெட்டர் ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருக்கோம், அதை தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். என்ன இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம், அது கனெக்ட் ஆகலைன்னா எக்ஸெப்ஷனுக்குள்ளே நம்ம கோடிங் எழுதிக்க முடியும். நீங்கள் என்ன கோடிங் எழுதுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் a+b அண்ட் a-bங்கிற மாதிரி கோடிங் எழுதிக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு மல்டிபிள் ட்ரையே தேவையில்லை. ஹலோ, புரிஞ்சா? புரிஞ்சது சார்.
எனிதிங்? இப்போ இருக்கிற எல்லாரும் வந்து SQL இன்ஸ்டால் பண்றீங்கல்ல? ஷர்மி, மேரி சந்தியா, ஹலோ. ஓகே, இன்ஸ்டால் பண்ணாதவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. தென் கிளாஸ் இஸ் ஓவர். இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ இந்த கான்செப்டை வந்து நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் இதுல எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். Sure, we will try it. Like try பண்ணி பார்க்கலாம். Sure. Thank you. Thank you all. Yes, sir.